ஹே ஆல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் அப்படி தான் ஏதாவது பண்ணுவேன், கண்டுக்காதீங்க பெருசாக. நாங்கள் கிளம்பி நானும் எங்கள் அம்மாவும் அடாத மழையிலையும் விடாமல் ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போன இடம் தான் பைபாஸில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க சிதம்பரத்தில், கஸ்தூரிபாய் அப்படிங்கிற கடைக்கு. எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா, என் தம்பிக்கு குழந்த பிறந்திருக்கு இல்லையா, அவன் என்ன சொன்னான்னா, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், யாருக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னான். இதாண்டா சான்ஸு, விட்டுறாதரா குமார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் கிளம்பிட்டோம். ஃபைனலி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்தா மழை லைட்டாக தூறல் போட்டுகிட்டே இருந்தது. அப்புறம் கிளம்பி போகிற வழியிலே வந்து இங்கே ஒரு மலையாளி பேக்கரி இருக்குது. அங்கே வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும், நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிற வழியில் பார்த்தா நல்ல மழை பெஞ்சதுங்க. இவ்வளோ நாள் அடித்த வெயிலுக்கு இந்த மழை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. மனசுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோம் நானும் எங்கள் அம்மாவும். அதுக்கப்புறமா நைட்டு வந்து எங்கள் அம்மா டின்னருக்கு வந்து பாஸ்தா செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட வேலையே செய்யலை. சரி ஓகே, வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் சென்னைக்கு, சரி கடைசி நாள் இன்றைக்காவது வேலை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தாவுக்கு தேவையானதெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, ஃபஸ்ட்டு கத்தியில் கட் பண்ணேன், கட் ஆக மாட்டுது. அரியாமனையில் கட் பண்ணால் சுத்தமாக கட் ஆகலை. ஒரு வழியாக என்னென்னவோ கட் பண்ணி போட்டு ஏதோ பண்ணியாச்சு. நான் வந்து பாஸ்தாவுக்கு வந்து எப்போவுமே வந்து வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி தான் போடுவேன். அதுதான் வந்து வாயில் தட்டுப்படாமல் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மட்டும் நான் வெங்காயம் தக்காளி மட்டும் அரைச்சி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. எல்லாருக்கும் டேஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா எல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது, பட் காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன், கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோமா, அதனால் எங்கள் அம்மாவும் என் பொண்ணும் வந்து மாறி மாறி கொஞ்சிக்கிட்டாங்க. நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், நீ என்ன மிஸ் பண்ணுறியா, எனக்கு டெய்லி கால் பண்ணணும், வீடியோ கால் பண்ணி பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே பெத்த பொண்ணு ஒருத்தி இருக்கேன், ஆனால் அதை வந்து அவங்க அதை பெருசாகவே எடுத்துக்கல. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.